ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா, சிம்பிளான ரெசிபியாக இருந்தாலும் சும்மா டேஸ்டான ரெசிபிங்க. வாழைக்காய் வறுவல் தான். யாருக்கெல்லாம் வாழைக்காய் வறுவல் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், இப்போ நம்ம லஞ்சு பாக்ஸுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2 வாழைக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை மேலால் ரொம்ப தோலை சீவ வேணாம், இந்த மாதிரி நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். சுடுதண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அந்த வாழைக்காவை போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் அது கருக்காது. நம்ம சீக்கிரத்தில் குக்காகவும் உள்ளே வெந்திருக்கும். எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறப்ப நமக்கு மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நம்ம லைட்டாக சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா: மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் மொத்த மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் சோம்பு தூள் இருக்குல்ல, கரம் மசாலா, அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இது கூட கண்டிப்பாக பெருங்காயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆளில் வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு தண்ணியில் சேர்த்ததுனால வாழைக்காவில் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா மசாலா பரட்டிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைக்காவை அதில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். நல்லா இருக்கும் மொறுமொறுன்னு. நீங்கள் சாப்பிட்றப்போ இதை நம்ம வறுக்கணும். என் வீடியோக்களை பார்க்குற நண்பர்கள் ஃபீட்பேக் கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி ஒத்தையே நம்ம எடுத்து மீன் வறுக்கிற மாதிரி திருப்பி போடணும். நம்ம மொத்தமாக அள்ளி போட்டோம்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒழுங்காக வறுபடாது. அதனால் நம்ம 2 பேஜை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி வறுத்தா தான் நமக்கு நல்லா மொறுமொறுண்டு கிடைக்கும். உள்ளே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து பிரட்டி எடுத்துக்கங்க. ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் இருந்ததுனால கொஞ்சம் வெந்துருச்சுல, டக்குன்னு குக் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயிர் சாதத்துக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாழைக்காய் வறுவல் தாங்க. லஞ்சு பாக்ஸுக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.